கேசட் கண்ணா கொஞ்சம் இப்படி வரியா? என்ன சார்? ஆமா, அம்மாவுக்கு என்னென்ன கேசட் கொடுத்த? திருவிளையாடல், சம்பூர்ண ராமாயணம். அது போதும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, கிழக்கு வெளுக்கிற வரைக்கும் கிளவி அதை பார்த்துக்கிட்டே இருப்பா. கண்ணா, ஒரு வாரமா உங்ககிட்ட அந்த கேசட் கேட்டேனே, இப்படி அலைய விடுறியே. நல்ல வேலை நீங்களே ஞாபகப்படுத்துனீங்க. நீங்க கேட்ட கேசட் இன்னைக்கு தான் கைக்கு கிடைச்சது. கொண்டா கொண்டா, பறக்காதீங்க சார், பிடிங்க. ஆமா, படம் எப்படி? சூப்பர் பச்சை, படு சூடு. குதிச்சுது, கூட போட்டு நான் தர்றேன். ஆனா ஒண்ணு, உங்களை நம்பி இதை ஒப்படைக்கிறேன். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்புறம் நான் அவளை மாட்ட விட்டுறேன். ஜாக்கிரதை, வரேன். கவலையே படாத, இந்த கேசட்டை விட்டு நான் பிரியவே மாட்டேன்னு. தரையில படுத்தாதான் கச்சக்குன்னு பார்க்கலாம். இன்பராணியின் இரவு லீலைகள். அடேங்கப்பா, டைட்டிலே இவ்வளவு டக்கரா இருக்குதே. விஷயம் பட்டு விஷமமா இருக்கும் போல இருக்கு. ஒரு ஃப்ரேம் விடாம கொட்ட கொட்ட கண்மூச்சு பார்த்துடணும். தப்பு செய்ய வேண்டாம். என்னது, இந்த மாதிரி படத்துல இப்படி டயலாக் வராதே. வேணும் வேணும் தானே வரும், வேணாம் வேணாம் வராதே. சவுண்ட் ட்ராக் மாறி போச்சா? ஹலோ, பார்த்த வரைக்கும் இருக்கு. இனிமே தான் நீங்க பார்க்காதெல்லாம் பார்க்க போறீங்க, கேட்காதெல்லாம் கேட்க போறீங்க. இந்த கலர் படத்துல கிழவி எப்படி வந்தா? அவனுக்கு என்ன வேலை இங்க? ஏங்க, மத்த பெண்களை நிர்வாணமா பாக்குறதுக்கு நீங்க இவ்வளவு ஆசைப்படுறீங்களே, உங்க வீட்டு பெண்களை இதே மாதிரி பாக்குறதுக்கு மத்தவங்க ஆசைப்பட்டா? கோபப்படாதீங்க, வெக்கப்படுங்க, தலைய தொங்க போடுங்க. யோ, எந்திரியா. நீயா? சார், என்ன படம் சார் பாக்குறீங்க? ஓ, இது இது வந்து வந்து சும்மா ஒரு டமாஸுக்கு. தமாஷா? தலையெல்லாம் வெள்ளை, நினைக்கிறதெல்லாம் பச்சை, பாக்குறதெல்லாம் ப்ளூ பிலிம். வாயில ஏதாவது வந்துட போகுது. இந்த வயசுல ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி மட்டமான புத்தி? ரொம்ப துப்பாத, பல்லு விழுந்துற போகுது. ஓஹோ, எனக்கு மட்டமான புத்தியா? எந்த உயர்வான புத்தியோட இந்த மாதிரி படத்துல நீ தலை நீட்டின? காரணத்தோட தான். உங்களை மாதிரி சாக்கடை புத்தி உள்ளவங்களை எல்லாம் திருத்தறதுக்காக எங்க மாதர் சங்கத்துல நாங்க செஞ்ச ஏற்பாடு. ஓஹோ, என்ன பொல்லா ஏற்பாடு? ஊருக்குள்ள திருட்டுத்தனமா ப்ளூ பிலிம் வியாபாரம் நடக்குது இல்ல, அதெல்லாம் ரகசியமா வாங்கி நாங்க பாக்குறது இல்ல. இந்த மாதிரி படம் பாக்குறவங்க எல்லாம் திருந்தணுங்கிறதுக்காக எங்க பிரச்சாரத்தை வீடியோ படமா எடுத்து அதுல சேர்த்துக்குவோம். நாங்க திரையில வந்து நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாலாவது இந்த மாதிரி படம் பாக்குறவங்க திருந்த மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை. இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம வாழ்க்கையில என்னென்ன விட்டு போச்சுன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விட்டு என்ன பின்னால கால் கடுக்க அலைஞ்சிங்களாம கேசட் வாங்கி ப்ளூ பிலிம் பாக்குறதுக்கு? சொல்லிட்டானா மூதேவி? அவளையே திட்டுறீங்க. இந்த கேசட் அவங்கிட்ட கொடுத்ததே நான் தான். இன்னும் 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். இந்த டிவி, வீடியோ, கேசட், பிளக், ஒயர் சப் ஜாட ஹாலுக்கு வரணும். தனியா உட்காந்து பாத்தீங்க, நோண்டிடுவேன் கண்ணை. பாவம், பார்க்க கொடுத்து வைக்கல, பொருள் தள்ளுறா. அம்மா, சோமுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜெனரல் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான். அப்படியா? என்னாச்சு? நத்திங் சீரியஸ். சைக்கிள்ல போறப்போ ஆட்டோல மோதி கால்ல கொஞ்சம் அடி. சோமு, என்னாச்சுப்பா? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் சேர்த்திருக்காங்கன்னு மீரா சொன்னப்போ எனக்கு கை ஓடல, கால் ஓடல. நான் அங்க போய் விசாரிச்சேன். உனக்கு கட்டி போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்குப்பா? பரவாயில்ல மேடம். அம்மா, அம்மா,
பாட்டி, நீங்க பார்க்க துடிச்சீங்களே மேடம், இவங்கதான் மேடம். இவங்க எங்க அம்மா, இவங்க என் பாட்டி. போனா சின்னம்மா, என்னம்மா? சுந்தரி, இப்போ நீ அவரோட இல்லையா? உனக்கு நான் வேணா விதைச்சேன், விதைச்சத நானே அறுவடையும் பண்ணிட்டேன். உனக்கு நான் துரோகம் பண்ணினேன், அதுக்கு பலனா அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சோமா, இவங்க தாண்டா அவன் பெரியம்மா. பணத்தாசை பிடிச்சு வறுமையில நான் பலி கொடுத்த பத்திரமாத்து தங்கம். மேடம், என் பெரியம்மாவா? அதான் என்ன பெத்த தாயை விட அதிகமா அன்பு காட்டு. இந்த மாதிரி என்னால இருக்க முடியல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இருந்தா மனசுக்கு தெரியும், பெத்தா சேதி வரும். இதுல என்ன சந்திப்பு வேண்டியிருக்கு? 12 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்தவங்க மறுபடியும் சேரணும்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் கோயில்ல பாக்கணுங்கிறது தான் சம்பிரதாயம். என்ன பொறுத்த வரைக்கும் சமாதியில பாக்கணுங்கிறது தான் சபதம். நான் இப்ப வந்திருக்கிறது பழச புதுப்பிக்கத்தான். களிம்பி ஊறி போன பாத்திரத்துக்கு மறுபடியும் ஈயம் பூசுற மாதிரி திரும்பவும் உன்னோட சேரத்தான் வந்திருக்கேன். ஏ, 4வது வீடு ஒண்ணு செட்டப் ஆகலையா? சின்னம்மாவுக்கு கடனால வளவிரிச்சு என்ன பிடிச்சீங்க, என் படிப்பை காட்டி என் தரத்துல விட்டுட்டு வேலைக்காரிய வீட்டுக்காரி ஆக்கினீங்க. இப்ப திரும்பவும் ரேஷன் கார்டை ரெனியூ பண்ற மாதிரி உறவை புதுப்பிக்க வந்திருக்கீங்க. எனக்கு புருஷங்கிற உணர்வு மறந்தும் போச்சு, மறத்தும் போச்சு. சாதாரணமா இருக்கும் போதே தொழின, இப்ப வசதி வந்ததும் எதிரில நிக்கிறோன்னு எத்தி உதைக்கிறியா? ரொம்ப தப்பு. காமாந்தக்காரனோட கண்ணுக்கு மஞ்ச காமால வந்தா தூணுக்கு துணியை சுத்தினா கூட அதை பொம்பளை நினைச்சு கட்டி பிடிப்பான். உங்க பசிக்கு இங்க எதுவுமே இல்ல, மரியாதையா வெளியே போங்க. போலன்னா அப்புறம் போலீஸ் மூலமா அனுப்ப வேண்டி வரும். பேஷ், பேசுமா பேசு. இது ஊர் நேரம், எனக்கும் பேச வேண்டிய காலம் வரும். அன்னைக்கு கத்திய தூக்குன, இன்னைக்கு எடுத்து தெரிஞ்ச வார்த்தையை தூக்குற. கழுத்துல இருக்கவன கால்ல இருக்கிறதா நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நான் தேவைப்படுவேன், அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டி முதலமா கொடுப்பேன். ஜாக்கிரதை. ஏன்பா லேட்டு? யாரையாவது மீட் பண்ணிட்டு வரியா? மீட் பண்ணதுனாலதான் லேட். ஆமா, 4 செவத்துக்குள்ள ஃபைல்ல நீங்க உலகத்தை பாக்குறீங்க, ஆனா அதே உலகத்துல வேற ஏதோ நடக்கிறத நான் பாக்குறேன். என்ன சொல்ற? உங்க மக, ஐ மீன் என் சிஸ்டர், ஒருத்தனை காதலிக்கிறா. அவன் கூட அடிக்கடி சுத்துறத நான் பாக்குறேன். ஆரம்பத்துல எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் நடிச்சுக்கிட்டு போவேன். இப்போ ஏறத்தோ என் கண்ணெதிரில தப்பு பண்றான்னு தெரிஞ்சதும் வருத்தப்படுறேன். அக்காவை பத்தி மனக்கோட்டை கட்டுற எங்க பெரியம்மா மனசு உடையக்கூடாதுன்னு தான் பார்த்தது சொல்லிட்டேன். திருட்டு கழுத, நீ படிச்சு முன்னுக்கு வருவேன்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். உனக்கு காதல் தான் முக்கியமா போச்சா? நான் செத்து சொன்னமானது தெரிஞ்சுமா உன் மனசுல இந்த ஆசை வந்தது? அப்புறம் மத்த பெண்களுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? நான் ஒன்னும் ஓடி போய் திருட்டு தாலி கட்டிக்கல. மனசுக்கு பிடிச்சவன மறுபடி உங்ககிட்ட பேசணும் தானே சொன்னேன். யார் இந்த சோமு? என்ன பத்தி கோர்ஸ் எடுத்துக்க உங்க ஆபீஸ்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இவன் யார் ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு? தலையிட உரிமை இருக்கு, தலையிடுறான். அவன் ஒண்ணு உங்க அம்மாவுக்கு வேலைக்காரன் இல்ல, உன் தம்பி. உன்னை தட்டி கேட்கவும் அதட்டி கேட்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. உங்க அப்பாவுடைய ரத்தம் தாண்டி இவன் உடம்புலயே ஓடுது. என் தங்க சுந்தரியோட மகன் தான் இந்த சோமு. நீ காதலிச்சு என் நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட, ஆனா இவ என் மூச்சு நின்னதும் ஒரு பிடி நெருப்பள்ளி போடுறதுக்கு உரிமை உள்ளவ. சோமு, நீ என் தம்பின்னு தெரியாம நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சு.